கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இந்த நாளின் தியானமாக சங்கீதங்களுடைய புத்தகம் 61வது சங்கீதம் 4வது வசனத்தை நாம் தியானிக்கிறோம். நான் உம்முடைய கூடாரத்திலே சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தாவீது 4 தீர்மானங்களை எடுக்கிறார். முதலாவதாக 2வது வசனத்திலே, என் இதயம் தொய்யும்போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். 2வது தீர்மானம், நான் உம்முடைய கூடாரத்திலே சதா காலமும் தங்குவேன். 3வது தீர்மானம், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். 4வது தீர்மானம், உமது நாமத்தை நான் என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய கூடாரத்திலே தங்கியிருக்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு இருக்க வேண்டும். நாம் கர்த்தரை துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, அவருடைய சன்னிதானத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படியாக அவருடைய கூடாரத்திலே தங்கியிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற துதியின் ஊழியங்கள், மன்றாட்டின் ஊழியங்கள், ஜெபத்தின் ஊழியங்கள், கொடுக்கிற ஊழியங்கள் ஆகிய எந்த ஊழியமாக இருந்தாலும் அதை நாம் பயபக்தியோடு செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற எந்த சந்தர்ப்பங்களையும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. நாம் இந்த பூமியிலே எவ்வளவு காலம் ஜீவிக்கிறோமோ அவ்வளவு காலம் வரையிலும் நம்முடைய சரீரம் கர்த்தருடைய கூடாரமாகவே இருக்கும். இந்த கூடாரத்தில் இருந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய கூடாரம் கர்த்தரை துதிக்கிற துதியின் கூடாரமாகவே இருக்க வேண்டும். நாம் இந்த பூமியிலே கர்த்தரை துதித்து அவருக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை தம்முடைய நித்திய கூடாரத்துக்குள்ளாக அழைத்து செல்லுவார். அதுதான் உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையின் கருப்பொருள். நாமும் கர்த்தருடைய செட்டையிலே மறைவிடமாக வந்து தங்கியிருப்போம். கோழி குஞ்சுகள் அதன் தாயின் செட்டைகளிலே மறைவிடமாயிருக்கிறது போல